அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு உள்ளம் கொண்ட கடகராசி நேர்களே, கடக லக்ன நேர்களே, இந்த வீடியோ ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கான ஒரு பிரத்யேகமான வீடியோங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு தோன்ற விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். 1. இரண்டாவது விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் வரக்கூடிய கோவிலுக்கு உங்களால் போக முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போக முடியாத பட்சத்தில் உங்களுக்காக கண்டிப்பாக நான் போகிறேங்க. கடகராசின்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ராசி. அது நிறையா பேருக்கு தெரியும். அது ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கட்டும், பூச நட்சத்திரமாக இருக்கட்டும், புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருக்கட்டுமே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்து ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான். அப்பேற்பட்ட கடகராசி ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. 2022 சரி, 23 சரி, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நிம்மதிங்கிறது அவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறது நிறையா பேருடைய கருத்து. அதை ப்ராக்டிக்கலாக நான் நிறையா இடத்துல ஜாதகம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி, இவங்களுக்கு 2024 ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு என்னென்ன கோவில் போனால் பெஸ்ட்டுங்கிறது ஒரு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள். மறக்காமல் 2 கோவில், இந்த 2 கோவில் மட்டும் போனால் கடகராசிக்கு பல பிரச்சனைகள் சரியாகுதுங்கிறத ப்ராக்டிக்கலாக இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய சில கடகராசினியர்களுக்கு சில டஃப்பான ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன். 5 கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது, அதே மாதிரி ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறது, கேதுவும் மற்ற கிரகங்களும் சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி ஒருத்தருடைய 8ஆம் இடம் அஷ்டம பாகம் ரொம்ப பலமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு அஷ்டமாதிபதி திசையே நடக்குது. இப்படிங்கிற மாதிரி டஃப்பான ஜாதகம்லாம் சில பேருக்கு கடகராசிக்கு பார்த்துருக்கேன். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அந்த சுக்கிர திசை நடந்தும் ஒரு நன்மையே இல்லாமல் சில கடகராசினியர்கள் இருக்காங்க. இவங்களுக்குலாம் ஒரு சொல்யூஷன் சொல்லணும், இவங்களுக்கு எதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு சில நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முக்கியமான பெனிஃபிட் கிடைக்குங்க. மறக்காமல் இதில் சொல்கிறக்கூடிய கோவிலுக்கு நான் சொல்கிறக்கூடிய டயத்தில் போயிட்டு வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப ரொம்ப ஒரு சேஞ்ச், மிகப்பெரிய சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்குங்க. முதல் விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, கடகராசிக்கு படிப்பு, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், அதை விட தாண்டி வாழ்க்கையில் மரியாதை, இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. படிப்பு, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், சுயமரியாதை. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், படிப்பு அப்படிங்கிறது ஒரு சில கடகராசினர்கள் பார்த்திங்கன்னா, அவங்க பிறக்கிற திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு திசையில் சில பேர் பிறந்திருப்பாங்க, சில பேர் புதன் திசையில் பிறந்திருப்பாங்க, சில பேருக்கு சனி திசையில் பிறந்திருப்பாங்க. அதுவும் குரு திசையில் அந்த லாஸ்ட்டு பாதத்தில் இருக்கிறதுனால குரு திசை அப்படிங்கிறது மேக்ஸிமம் 4 வருஷம்தான் இருக்கும். பூசமும் அதுவும் ஆயில்யத்துக்கு குரு திசை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு ஒரு முக்கியமான ஸ்டேஜில், அதுவும் ஒரு 40 வயசுக்கு 45 வயசுக்கு தான் சுக்கிர திசை அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 30 வயதுக்கு மேலே தான் இந்த சுக்கிர திசை அப்படிங்கிறது வருது. ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காலகட்டம் 17 ஏஜ்லேருந்தே சில பேருக்கு சுக்கிர திசை அப்படிங்கிறது வந்துடுது. இப்படி இந்த திசைகள் வந்தாலுமே ஒரு பாசிட்டிவாக கிடையாது. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி, 2 பேரும் பலமான ஒரு வீடு, சுகஸ்தானம், லாபஸ்தானம். அவரே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அப்போ ஜாதகத்தில் என்ன பிரச்சனையாக இருக்கும்? நம்மளுக்கு ஜாதகத்தில் தோஷம் இருக்கா, சரி நம்ம தோஷத்தை கழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோஷத்தை கழிக்கிட்டீங்க. இன்னொரு சில பேர் தசாபுத்தியை பார்த்து தசாபுத்தியை வச்சுக்கிட்டு அதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த தசாபுத்திக்கு பரிகாரம் தேடுறீங்க. ஒரு சில பேர் நமக்கு கர்ம நட்சத்திரமாக இருக்குது, நம்மளுடைய 10ஆம் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போகிறீங்க. இப்படிங்கிற மாதிரி வேறிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்காதான்னு கடகராசினியர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே
நம்ம வாழ்கிறது வேஸ்ட்டான்னு யோசிக்கிறாங்க. தவறான முடிவுகள் யோசிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு கடவுள் நம்பிக்கையே போயிடுது. ஏன்னா, அந்த வேலையில அவங்க போய் வேலை பார்க்குறாங்க பாருங்க. எதுக்கு வேலை பார்க்குறோம்? நம்மளுடைய மன நிம்மதிக்கு தானே வேலை பார்க்குறோம். நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு கீழே ஒன்றுமே தெரியாதவங்க நம்மளுக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க. நம்மளுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக போய் நிற்கும். குழந்தை விஷயமாக இருக்கட்டும், பொருளாதாரம் ரொம்ப கஷ்டம். 10 ரூபா நீங்கள் யாரும் கொடுத்தா போதும், அந்த 10 ரூபாய்க்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். வேலை அப்படிங்கிறத விட தாண்டி படிப்பு, நமக்குலாம் படிச்சிட முடியுமா, அரியர் கிளியர் பண்ண முடியுமா, நம்மளோட மனசில் நினச்சதெல்லாம் சொல்லிட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கு. சுயமரியாதை, இது முக்கியமாக பெண்களுக்கு சுயமரியாதைங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஒரு சில ஆண்களுக்கு வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, சுயமரியாதைங்கிறது இல்லாமல் ஒரு ஏடிஎம் கார்டு மிஷின் மாதிரி நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம் பாருங்க. நம்மளுக்கு எப்போ பணம் தேவையோ, நம்மளால் எந்த விஷயம் ஆதாயம் தேவையோ அப்போது மட்டும்தான் நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க. மற்ற நேரத்தில் நாம் தனிமரமாக மட்டும்தான் இருப்போம். இந்த விஷயம் உடையாதா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதான்னு ஒவ்வொரு கடகராசிக்காரங்களும் எதிர்பார்க்குற ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குரு ஸ்தலம். கும்பகோணத்திலிருந்து மாயவரம் செல்லும் வழியில் மூவலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில் மெயின் ரோட்லேயே இருக்குங்க. சிவபெருமான் கோவிலுக்கு ஒரு பௌர்ணமி அப்படி இல்லைன்னா ஒரு பிரதோஷம், ஒரு பௌர்ணமி அப்படி இல்லைன்னா பிரதோஷம், அந்த நாள் சேர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை. இப்போ அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா பௌர்ணமியும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருது. இந்த நாள் அன்று முடிந்தவரை கடகராசினியர்கள் இந்த ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டு பாருங்களேன். ஒரு அர்ச்சனை பண்ணி பாருங்கள். இல்லை உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இந்த இறைவனை பிரார்த்திச்சு பாருங்கள். கண்டிப்பாக பொருளாதாரம், படிப்பு, வேலைவாய்ப்பு, சுயமரியாதை 4ம் கடகராசினியர்களுக்கு அவ்வளவு நல்லா மாற்றத்தை கொடுக்கும். இந்த கோவிலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 கடகராசிக்காரங்க போயிட்டு வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் போயிட்டு வந்து ரொம்ப 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 சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த அம்மனுடைய சல்லதியிலே போட்டிருக்கோம் ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி. இந்த கோவில் போயிட்டு வந்து பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன், அவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கும். அதே கடகராசினியர்களுக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நான் அந்த நாளுக்குள்ளே ஏன் பணத்தை கொண்டு வரலன்னா, பணங்கிறது வேறு. பணமாக இருக்கட்டும், அவங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணமும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது தனி ட்ராக். இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த கோவில் தான் போகணும். இந்த கோவில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பணமும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி, அசால்ட்டாக சரியாகும். நிறைய கடகராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து கடனை திருப்பி செலுத்தியிருக்காங்க. வாங்கின கடனுக்கு வட்டியை செலுத்த முடியாமல் இருந்தாங்கல்ல, அந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்கு. இன்னும் சில கடகராசினியர்களுக்கு பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் போராடினாங்கள்ல, என்றைக்கான இந்த பிரச்சனை ஒரு நாள் சரியாக போயிடும், என்றைக்கான இதில் ஒரு மாற்றம் வரும்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கள்ல, ஏமாற்றம் எவ்வளோ தூரம் நடந்திருக்கும். அந்த ஏமாற்றம் எல்லாமே சரியாகிவிடும். ஒரு சில பேருக்கு சந்ததி வழியில் பிரச்சனை இருக்கும். அதாவது தாய் தந்தையர் வழியில் உள்ள பித்ருதோஷம் இருக்கும். அவங்க தெரிஞ்சு செஞ்ச தப்பாக இருக்கட்டும், கர்மாவாக இருக்கட்டும், நிறையா விஷயம் அவங்கள பாதிச்சிருக்கும். அது எல்லாமே இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போனால் சரியாக போகும். அப்படின்னா அவங்களோட உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளோ நிவர்த்தியாகும். கடகராசிக்காரர்களுக்கு உள்ள உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வேறு யாருக்குமே இருக்காது. மனசளவில் அதை தாங்கி தாங்கி அந்த வலியை சுமந்து சுமந்து யார்கிட்டையும் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு நிமிஷம் சினிங்கினாங்கன்னா உடம்புல பெரிய நிலநடுக்கமே வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பெயினை தாங்கிறதுக்கு அமைப்புள்ள ராசி கடகராசி. ஆனால் அவங்களே சினுங்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வலி இருக்கும், வேதனை இருக்கும். இன்னொரு விஷயம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட தாங்கிடுவாங்க. ஆனால் மன வலி, மன அழுத்தம் கடகராசியால் என்றைக்குமே தாங்க முடியாது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்காதா? இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்காதா? இந்த பிரச்சனைலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியாதா அப்படின்னு ஒவ்வொரு கடகராசிக்காரங்களும் ஒரு கோவில், ஒரு ஸ்தலம் கேட்குறாங்க. இந்த ஸ்தலம் கண்டிப்பாக போகணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம். உங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தையும் கண்டிப்பாக உங்களுக்காக மட்டுமே இந்த ஸ்தலம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கடகராசியுடைய அதிபதி சந்திரன்.
அதனால் இந்த ஸ்தலத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக இரவு நேரத்துலாம் போகணும். அதுவும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்குங்க. கணபதி அக்ரஹாரத்தில் உள்ள விநாயகர் பெருமாள் கோவிலுங்க. கும்பகோணத்துலேருந்து திருவையார் ரூட்டில் நடுவில் கபிஸ்தலம் தாண்டினதுக்கப்புறம் கணபதி அக்ரஹாரம்னு ஒரு இடம் இருக்குது. இந்த கணபதி அக்ரஹாரத்தில் விநாயகர் பெருமாள் கோவில் இருக்குது. இந்த விநாயகர் பெருமாள் கோவிலில் உள்ள அந்த விநாயகர் பெருமானை இரவு நேரத்தில் கடகராசினியர்கள் வணங்கினால் காலத்திற்கும் கடன்பட்டவராக இறைவன் உங்கள் கூடவே இருப்பாருங்க. உங்களுக்கு அவ்வளவு பாசிட்டிவான எனர்ஜியை கண்டிப்பாக செய்வார். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அரசாங்க வேலையே கிடச்சிருக்கு. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கியிருக்கு. நிறைய மாற்றங்கள் உருவாகிருக்குங்க. இந்த 2 கோவிலும் கடகராசினியர்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போக முடியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக கட்டாயமாக நானே இந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய என்ன கோரிக்கையோ அதை கண்டிப்பாக நான் செஞ்சு தரேங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இது முழுவதும் இலவசமான பதிவு. நான் யாருக்கும் பணம் வாங்கிறது கிடையாது, யார்கிட்டேருந்தும் பணம் வாங்கி ட்ராவல் பண்ணுறது கிடையாது. என்னுடைய சொந்த காசில் தான் கடகராசினியர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 2 கோவிலுக்கு போகிறேன். கண்டிப்பாக வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது தை பௌர்ணமி அன்று முடிந்தவரை கடகராசினியர்கள் இந்த கோவிலுக்கு மட்டும் போய் பாருங்கள். அவ்வளோ சேஞ்ச் கிடைக்கும். அதே மாதிரி கணபதி அக்ரஹாரத்தில் உள்ள கோவிலுக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய மாற்றங்கள் உருவாகும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடகராசினியர்களே. உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது நடக்குதுன்னு பயப்பட வேண்டாம். இந்த 2 கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக சொல்கிறேன், ஒரு 6 முதல் 8 மாதங்களுக்கு வீடு கட்டுற யோகமும் திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் தானாகவே கிடைக்குங்க. இறைவன் அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.